பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஏதுவாக அவர்களின் பணிக்காலத்தில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆனால் முதலில் தேசிய கீதம் பாடவில்லை என கூறி ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து 3 நாட்கள் அவை செயல்பட்ட நிலையில் ஆளுநர் உரைக்கு முதல்வர் ஸ்டாலின் இன்று பதிலுரை அளித்து வருகிறார். முதல்வரின் பரிந்துரை அதிமுக புறக்கணித்துள்ளது. பரிந்துரையில் முதல்வர் ஸ்டாலின் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டால், அதில் குறிப்பாக பகுதி நேரம் ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு, அவர்கள் கோரிய விடுமுறை கால மே மாத ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அடுத்த கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்தவரை ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களாக நியமனம் செய்ய ஏதுவாக இதற்கான தேர்வுகளில் அவர்களின் பணிக்காலத்தின் அடிப்படையை கொண்டு அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இதற்கான ஆணை விரைவில் வெளியிடப்படும் என கூறியுள்ளார். பணி நிரந்தரம், சம வேலை, சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் 12,500 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். மேலும் கடந்த 13 ஆண்டுகளாக அவர்களுக்கு மே மாதத்தில், அதாவது விடுமுறை காலத்தில் ஊதியம் வழங்கப்படாத நிலையில் இனி அந்த மாதத்திற்கு 10,000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்.